அவரை பார்த்து கொண்டு கையை பிடித்துக் கொண்டு ராஜபக்சே சொன்னான், நீ கொஞ்சம் முன்னால் வந்திருந்தால் நீ காலியாகி இருப்பாய். அப்ப எவ்வளவு திமிர் என்று பாருங்கள். இன்றைக்கு அவன் உலகத்திலிருந்து அடையாளப்படுத்த முடியாத, அவன் சாகும் மரணம் காலம் வரைக்கும் இலங்கையிலே ஒரு நாதியற்ற அரசியல்வாதியாக மாறி போனான். அவர் மட்டும் மாறி போகவில்லை, அவருடைய குடும்பமும் மாறி போய்விட்டது. கோவிட் காலத்தில் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது, உலகத்தில் எந்த முனையிலும் எரிக்கப்படவில்லை. திருப்பி கேட்டால் யூதர்கள் கூட எரித்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு நடந்த ஒரு கொடூரம் ராஜபக்சேவுடைய காலத்தில் தானே நடந்தது. அதை நாம் மறக்க முடியாது. இன்னைக்கு அவர்களுக்கு பணம் குவிகிறது. நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் அவர்களுக்கு வியாபாரம் நடக்கப் போகிறது. இப்போது மட்டும் 15-18,000 கோடிக்கு நேற்று முன்தினம் 4 மில்லியன், அதாவது 4 மில்லியன் என்றால் 40 லட்சம் பேரல்களை அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். 300 லட்சம் கோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய புரோசன் அசெட்ஸ் மூலம் 24 பில்லியன் வருகிறது. ஏற்கனவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் 10 பில்லியனை நன்கொடையாக கொடுத்து விட்டார்கள். அவர்கள் அமெரிக்காவோடு சேர்ந்திருந்தார்கள். 3 பில்லியன் பணமாக கொடுத்து விட்டார்கள். கத்தர் 12 பில்லியன் கொடுத்திருக்கிறது. ராஜபக்ச மக்களை பைத்தியக்காரனாக ஆக்க முயற்சி செய்தார். அந்த கொடூரமான நிகழ்வுகளில் இந்தியாவினுடைய பொய்யர்கள், இந்திய அரசியல்வாதிகள் இலங்கை மக்களை மடையர்களாக மாற்றிக்கொண்டார்கள். அம்பானி குரூப் தான் இந்தியாவில் பெரிய ரிஃபைன். இந்தியாவிலே சந்தைப்படுத்தக்கூடிய எல்லா ரிஃபைனிலும் 20% எழுதப்படாத சட்டமாக அது அம்பானிக்கு போய்விடும். ரிலையன்ஸ் உங்களுக்கு தெரியும், அவர்களே அதை எடுத்துக்கொள்வார்கள். நம்முடைய மக்கள், நம்முடைய உறவுகள் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். அவருடைய கண்ணீரும் கம்பளையும் அவருடைய குடும்பத்திற்கு இனி இலங்கையில் எந்த காலத்திற்கு இடமில்லை என்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது இயற்கை கொடுத்த ஒரு பெரும் தண்டனை. இலங்கையோட ஈரானுக்கு நல்ல ஒரு நட்புறவு உண்டு. இந்த அனர்த்தம் முடிந்த பிறகு ஒருவேளை அந்த பாலிசியை மாற்றுவதற்கு அவர்கள் விரும்பலாம். 2 கோடி மக்களுக்கு சப்ளை செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் இருக்கலாம். அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு ஏராளமாக பணம் இல்லாமலே கொடுத்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாயை சும்மா கையில கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இலங்கை போன்ற ஒரு சின்ன தேசத்தில் ஒரு அழகான நட்புறவை ஏற்படுத்தி அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். எங்கேயோ சில குறைபாடுகள் இருக்கிறது. விதைத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார் மேதகு. அது அழிந்து போகவில்லை, அது பதறும் இல்லை, அதில் பச்சையம் அதிகமாக இருக்கிறது. தற்போது அந்த விதை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றில்லை என்றாவது அந்த விதை உங்களுக்கு தளிர்த்து ஆலமரமாக மாறும் என்பதில் சத்தியமான உண்மை. அதற்கு 47 ஆண்டுகள் அடிமைத்துவமாக வகிக்கப்பட்ட ஈரானை நீங்கள் இன்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும். உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் SA சுபியான் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். 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 உலகளவில் மிக பேசுபொருளாக இருந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான விவகாரம், ஹர்முஸ் நீரிணை விவகாரம் என்பது இப்போது ஒரு மாறுபட்ட திசையை நோக்கி பயணிக்கின்றது. ஆனால் அவற்றில் திருப்தி இல்லாத ஒரு போக்கில் இருப்பது போன்ற ஒரு மனநிலையில் ஈரான் ஆங்காங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச ஒழுங்கையே மாற்றி இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தின் தன்மை என்பது இன்றைய சூழ்நிலையில் உங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது? இந்த தன்மை பூகோள அரசியலில் நிரந்தரமானதா அல்லது சந்தர்ப்பமானதா? இந்த கேள்வியில நாம் நிறைய ஏராளமான விவகாரங்களை உள்வாங்கி பேச வேண்டியது இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த ட்ரூஸ் எப்படி எடுத்துக்கொள்வது, அவருடைய சீஸ்ஃபயர், அமெரிக்கா மிகுந்த அக்கறை செலுத்தியதை நாம் மிக கவனமாக இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவுடைய அந்த அக்கறைக்கு காரணம் சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது மேல் என்ற ஒரு ப்ராவர்பின் அடிப்படையில் தனது இயலாமையின் டிசபிலிட்டி என்று சொல்லலாம். அவர்களுடைய ஒரு இயலாமை வெளிப்பாடுதான் இந்த அளவிற்கு அமெரிக்கா இறங்கி அமெரிக்காவுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய கத்தர், பாகிஸ்தானுடைய முப்படை, அதாவது இராணுவ தளபதி அசீம் முனீர், அதே போன்று சர்ஃபஸ் நவாஸ் அவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் எப்படியாவது இதை முடித்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நெருக்கடிக்கு அமெரிக்கா உள்ளானது. தற்போது ஈரானுடைய நிலைகள் அமெரிக்காவோ
இந்த சமாதானத்துக்கு வரக்கூடிய அளவில் ஈரான் இல்லை. காரணம், கடந்த பல மாதங்களாக நடைபெற்ற போர் பிப்ரவரி 28 படுகொலையிலிருந்து அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியும், ஜனவரி 2026 மார்ச் 2 சுவிஸ்ல அல்லது மற்ற நாடுகளில் நாம் இறுதிப்படுத்தலாம் என்று ஓமனுடைய மத்தியஸ்தம் மூலம் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே பிப்ரவரி 28 தடாலடியாக படுகொலை அரசியலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி உட்பட அவருடைய மகள், அவருடைய குழந்தைகள் 38 பேரை படுகொலை செய்தார்கள். உச்சபட்ச தலைவர்கள், இராணுவ தளபதிகள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இப்படி ஏராளமானவர்களை கொலை செய்து நாட்டுக்குள் ஒரு பெரிய கன்ஃபபுலேஷன், மக்களுக்கிடையிலே ஒரு பெரிய குழப்ப நிலை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மத்திய தரை கடைகளையும் தன்னால் கைப்பற்றி விட வேண்டும் என்ற பேராசைதான் அமெரிக்காவுக்கு இருந்தது. அந்த பேராசையை தூண்டிவிட்டது பெஞ்சமின் நெத்தன்யாகு. அமெரிக்க வரலாற்றிலும் யூதர்களின் வரலாற்றிலும் 1948க்கு பிறகு நக்காபா என்று அழைக்கப்படுகிற சொந்த மண்ணின் மன்னர்கள் மக்கள் 7.5 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டார்கள். ரொம்ப ஃபோர்ஸபிளா, வலுக்கட்டாயமாக அந்த மண்ணிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 1967, 1973, 1976, இப்படி 93, 2006 என்று தொடர்ந்து இந்த 70 ஆண்டு காலமும் இஸ்ரேல் ஒரு போரிலேதான் இருந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னெல்லாம் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் இருக்கும் அரபுகளையிலே மற்றவர்களை மிரட்டி கொண்டிருந்தார்கள். திருப்பி கேட்டால் அவர்கள் தங்களுக்கு பேராக உலக நாடுகள் ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், யாராலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு மாபெரும் சக்தி என்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவர்கள் அடையாளப்படுத்தியிருந்தார்கள். அந்த பேஜ் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. தற்போது இந்த ஒட்டுமொத்த மாய காணொலியை உலக அளவிலே உடைத்த ஒரே ஒரு வரலாற்று பெருமை ஈரானுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை ஈரான் நிரூபித்திருப்பதின் விளைவாக நீங்கள் பாருங்கள். இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் முதலாவதாக அவர்கள் சொன்னது, அணு ஆயுதங்கள் என்ரிச் செய்யப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ் சுற்று மையத்தில் வலுவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 453 கிலோ அல்லது 434 இப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக் பைஸ் அணு துகள்களை ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ் இடங்களில் வந்திருந்தாலும் அமெரிக்காவிடத்திலே அவர்கள் கொடுத்து விட வேண்டும் என்ற டிமாண்டை வைத்த போது, தற்போது இந்த 60 நாட்கள் இடையகமாக இடைநிலை பேச்சுவார்த்தை சமாதான ஒப்பந்தத்தில் அவர்கள் அதை கொடுக்க போவதில்லை, அது இந்த நிகழ்வுகளுக்கு அப்பால் நாம் பேசிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பது முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது வெற்றி நாம் எடுத்துக்கொண்டால், நீங்கள் சொன்னதை போன்று ஹெர்முஸ் வளைகுடா விவகாரத்தில் இன்னும் கூட ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. கடலாதிக்க பகுதிகளில் கிட்டத்தட்ட 24 கடல் நாட்டிக்கல் மைல் என்ற ஒரு அளவில் ஓமனுக்கு இந்த பக்கமும் இது ஈரானுக்கு இந்த பக்கமும் 21க்குள் வந்திருப்பதால் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஆழப்பகுதியாக இருக்கும். இவற்றில் சகல உரிமைகளும் எமக்குத்தான் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சகல உரிமைகளும் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் இன்னும் முடிவுகள் என்னவென்று தெரியாமல் நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் குழம்புவதற்கு காரணம் தெளிவான விவகாரம். ஏனென்று சொன்னால், ராஜச்சந்திர சென அடிப்படையில் நாம் படித்திருக்கக்கூடிய பல காரியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஹெர்முஸ் வளைகுடாவில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்பதை இந்த அக்ரிமெண்டில் தலைப்பீட்டில் போட்டார். ஐநாவுடைய ஆக்ட் ஆஃப் கன்வென்ஷனல் ஆக்ட் படி, ஐநாவுடைய பிரகடன சட்டப்படி சுங்க கட்டணம் என்பது போடப்படாவிட்டாலும் ராஜதந்திர அடிப்படை சர்வீஸ் சார்ஜ் என்று ஒன்றை வரவழைத்துக் கொள்ளலாம் என்று ரகசியமாக பேர். இதுதான் உண்மை. இதனை அவர்கள் ஓமனோடு இணைந்து அவர்கள் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு கப்பலுக்கு, அப்படின்னா அதில் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 கப்பல் போனாலே 20 கோடி என்று சொன்னா உங்களுக்கு தினமும்
அவர்களுக்கு வரக்கூடிய பணம் 200 கோடி என்ற அளவில் ஒரு மாதத்துக்கு 2000, 2500, 3000 கோடி, வருஷத்துக்கு ஒரு 35, 40,000 கோடி. அதில் அவர்களுக்கு பெரிய வருமானம். இப்பொழுது இந்த விஷயத்தை அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை செயலாளர், அதாவது மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், இதை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. ஏன் அனுமதிக்க போவதில்லை? இப்படி உலகத்தில் எங்கேயும் வாங்கி கொண்டிருந்தால் எல்லோரும் பொதுப்பாதைக்கு கட்டணத்தை வசூலித்தார், சுங்க கட்டணத்தை வசூலித்தார். அது பெரும் ஆபத்தான மோசமான ஒரு மாடலாக ஆகிவிடும் என்று அவர்கள் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இது குறித்த தகவல்கள் உண்மையிலேயே என்ன பேசினார்கள், உண்மையிலேயே என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே மர்மமயமாகத்தான் ஹெர்மூஸ் மயம் இருக்கிறது. இது 2வது. 3வது 300 பில்லியன். அந்த 300 பில்லியன் என்றால் இந்திய மதிப்பீட்டிற்கு ஒரு 28 லட்சம் கோடி. இலங்கை மதிப்பு இருக்கிறது 50 லட்சம் கோடியா 60 லட்சம் கோடியா என்று நீங்கள் மதித்து இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் இழப்பீட்டு. 4வது பிராக்சிகளுக்கான ஆதரவை கொடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஐசிபிஎம் போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளை அனுமதிக்க மாட்டோம் என்றெல்லாம் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அமெரிக்காவுடைய பலகீனம். இப்போது நீங்கள் பாருங்கள், 2017ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக வந்திருக்கக்கூடிய, அதுக்கு முன்பு வந்த டொனால்ட் ட்ரம்பை போன்ற யூதர்கள், நான் ஒரு யூத கிறிஸ்தவர் என்று அவர் அழைத்துக் கொண்டார் தந்தை. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஆதரவான அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப், அவர் எருசலத்தை இஸ்ரேலுடைய தலையகமாக அறிவித்தார் அவருடைய சொந்த அடிப்படையில். ஏனால் ஜெருசலம் அது 3 மதத்தவர்களுக்கும் உரியது. உதாரணமாக கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான இடம், இஸ்லாமியர்களுக்கு அல்லங்ஸா மதீனா இருக்கிறது. இவர்களுக்கு பாவ அறிக்கையை மேற்கு அந்த சுவர்களிலே அடித்து அறவார். அது பொதுவாக இருக்க வேண்டும். அந்த நகரை எப்படி அமெரிக்க அதிபர் ஜெருசலத்தை யூதர்களின் தலைநகரமாக மாற்றியது, அது உலகளவில் பேசப்பட்டாலும் இனி அதற்கான வாய்ப்பு. யூதர்களை பொறுத்தவரை அமெரிக்காவின் மீது கடும் அதிருப்தி இருப்பது வெளிப்படுவது. உதாரணத்திற்கு பெசலிட் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள், பென் கேவி போன்றவர்கள், நாப்தலி பெனட் போன்றவர்களுடைய கருத்து அங்கிருந்து வெளியாகிறது. விவகாரத்தில் பேசுகின்ற போது பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொன்னார், நாம் சுயாதீனமாக இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னார். அதே போன்று பெசலிட் ஸ்மோட்ரிச் என்ன சொல்றார், பென் கேவி என்ன சொல்கிறார், இனி அமெரிக்கா நமக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். நாப்தலி பெனட் என்ன சொல்கிறார், ஈரான் மிஸ்கினுடைய நிறுவனத்தினான ஸ்டார்லிங்க் ஏராளமாக தனித்துவமாக ஈரானுக்குள் அனுப்பி அவர்களை விட்டு பார்ப்பதில் எனக்கு தனிப்பட்ட பங்கு இருக்கிறது என்று அவர் சொல்றார். இப்ப யூதர்கள் மத்தியில ஒரு கருத்து கணிப்பை லண்டன் பிபிசி லென்ஸ் எடுத்து 90%, 92% மேற்பட்ட மக்கள் இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது உலகளாவிய பார்வை. ஏனென்றால் அவர்களிடத்தில் அமெரிக்க ஆயுதங்களை நீங்கள் பாருங்கள், ராட்சசமான ஆயுதங்கள். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் எடுத்துக்கொண்டாலும், பேட்ரியாட் எடுத்துக்கொண்டாலும், F-Series பிளைட் எடுத்துக்கொண்டாலும், அமெரிக்காவுடைய USS ஹரி ட்ரூமன், USS ஜெரால்ட் அமர்ஃபோர்ட், USS ஆப்ரஹாம் லிங்கனை போன்று அவர்களுடைய மிசைல், டொமஹாக் மிசைல் போன்று, அவர்களுடைய அப்பாச்சி சாப்பரை போன்று கம்பேர் பண்ணும்போது எந்த தொழில்நுட்பமும் ஈரான் இடத்தில் கிடையாது. ஈரான் இடத்தில் இருந்த மிகப்பெரிய தொழில்நுட்பம் ஈரானினுடைய மிச்சமிக்க மனநிலை, உறுதியான போக்கு, உறுதியான மனநிலை. இதை தாண்டி அதற்கு பிறகு அவர்களுடைய மிசைல் தொழில்நுட்பமும், அவர்களுடைய நீங்கள் சொல்லுவதால் அவர்களுடைய ட்ரோன்கள் தொழில்நுட்பமும் ஆள் இல்லாத இந்த செய்தி மூலம் உலக அளவிலே அமெரிக்கா பெரும் அவமானத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கினுடைய செயலாக்கம் இனி முழுவதுமாக மாறப்போகிறது. பிராந்திய வல்லரசாக ஈரான் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, உலக தலைவர்கள், இராணுவ தளபதிகள், அமெரிக்க மக்கள், யூரோப்பிய சமூகம், ஆசிய சமூகம், குறிப்பாக ரஷ்யா, குறிப்பாக சீனா போன்ற நாடுகளும் அமெரிக்காவின் பங்கு என்ன, அமெரிக்காவை எங்கே அடித்தால் எப்படி பணிய வைப்பது என்ற உண்மையை வலிய அமெரிக்கா உலகத்திற்கு ஒரு தரவாக என்பதுதான் என்னுடைய பதிலாக.
நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அந்த முக்கியமான ஹார்மூஸா இருக்கலாம் அல்லது ஈரான் இடையிலான உள்ளக ரீதியான விவகாரங்களாக இருக்கலாம். இத்தனை விடயங்களும் இன்று ஆசிய நாடுகளை பெரிய அளவில் அழுத்தி இருக்கின்றது அல்லது பெருமளவிலே ஆசிய நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இன்று ஆசிய நாடுகள் இந்த விவகாரத்தின் பின்னர் ஒரு பெரும் நெருக்கடி, குறிப்பாக இலங்கை, இந்தியா, அனைத்து நாடுகளிலும் அந்த தாக்கத்தினுடைய தன்மை இருக்கிறது, சீனா உட்பட. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக இலங்கையை பற்றி எடுத்துக்கொண்டால் 60% எண்ணெய் வளம் வருகிறது இந்த ஹெர்முஸ் வளைகுடா வழியாகத்தான் வர வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்தியாவிற்கும் ரொம்ப முக்கியம். ஆசிய நாடுகள்ல மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது இந்தியா மட்டும்தான். அடுத்து இலங்கை போன்ற அது நாட்டின் அளவிலே சிறிய நாடு. இலங்கையிலும் ஒரு பெரும் பாதிப்பு. ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் கடந்த 2022 அந்த நாட்டினுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு பெரிய அளவிலே எண்ணெயை எல்லாம் அவர்கள் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு களச்சூழல் உருவானது. அந்த காலகட்டத்தில் தற்போது இந்தியா ஒரு 15,000 கோடி ரூபாய் 2 பில்லியனை கொடுத்து அந்த காலகட்டத்தில் உதவினார்கள். உங்களுக்கு தெரியும். தற்போது இலங்கையில் எப்படி இருக்கிறது என்ற நிலைமை நாங்கள் பார்க்கிற போன்று, அது வாரத்திற்கு 8 லிட்டர் பைக் வைத்திருப்பவர்கள், ட்ரக் வைத்திருப்பவர்களுக்கு 20 லிட்டர், ஒரு பெரிய வண்டிகளுக்கு 100 லிட்டர், இப்படித்தான் கொடுக்கக்கூடிய ரேஷன் விநியோகம் அங்கே வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஹெர்முஸினால் அந்த நாட்டில் நொடிந்து போகிற இலங்கை பொருளாதாரம், சுற்றுலா பொருளாதாரம் மிக முக்கியம். சுற்றுலா பொருளாதாரத்திற்கு என்ன முக்கியம்? வாகனங்களுடைய வசதிகள் முக்கியம். வாகனத்திற்கு தேவையானது என்ன முக்கியம்? பெட்ரோல், டீசல், ஃபியூயல். இது இலங்கையினுடைய ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சிறிய தேசத்தில் பெரும் அழுத்தத்தை இலங்கையில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 30% மேல் இலங்கையில் உள்நாட்டில் சந்தைகளில் மரக்கறி போன்றவைகள், மீன், காய்கறிகள், பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாமே உயர்ந்திருப்பதாகவும் நமக்கு இலங்கையிலிருந்து தகவல்கள் கொடுத்திருக்கிறது. போரினாலும் அபாயகரமான இன கருவறுத்தனாலும் இன வெறுப்பினாலும் அந்த மண் பல தசாப்தங்களாக பாதிக்கப்பட்டது. இன்று கொஞ்சம் அது சரியாகி வருகிற ஒரு சூழ்நிலையில் மிக அதிகமாக நாம் கதைக்கின்ற போது பாதிப்புக்குள்ளான ஒரு தேசங்களில் இலங்கையும் ஒன்றாக இருக்கிறது என்பது மிக முக்கியம். குறிப்பாக இந்தியா போன்ற பெரும் நாடுகளில் இது கிட்டத்தட்ட 145 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய தேசம். இலங்கையை போன்று ஒரு கிட்டத்தட்ட 100 மடங்கு 150, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70-80 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய தேசம் அது, அதாவது மக்கள் தொகையில. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னவென்றால், இந்தியா இப்பொழுதுதான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு 300 மில்லியன், நல்ல கவனிங்கள், 300 மில்லியன் ஸ்டாக் வைப்பதற்கான நடவடிக்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் 2013 காலகட்டங்களில் டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கின்ற போது இந்தியாவில் அதிகபட்சமான எரிபொருள்களை ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கான இடங்களை, ரிசர்வ் குடோனை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டார்கள். அதற்கு பிறகு அவர் செய்திருந்தாலும் தற்போது ஹெர்மூஸிலிருந்து எந்த பெட்ரோலும் வராத அமெரிக்கா இந்தியாவில் வைத்ததை போன்று 13 மடங்கு ஸ்டாக் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு போதிய அளவு அந்த நாட்டுக்குள்ளேயே ஏராளமான பெட்ரோல் கிணறுகள் இருந்தாலும் அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இருந்த போதிலும் மத்திய தரைக்கடலிலிருந்து பெரிய அளவிற்காக அவர்கள் ஸ்டாக் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று சீனா ஒரு ஷேடோ ஃபிளீட் மூலம் மறைமுகமாக பல தசாப்தங்களாக மார்க்கெட் விலையை விட $15, $10, $20 அளவுக்கு குறைத்து ஏராளமாக எண்ணெய்களை ஒரு 245-30 நாட்களுக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஆண்டு என்று சொல்லலாம், ஒரு வருஷத்தில் ஒரு 7-8 மாதத்திற்கு தாக்கு பிடிக்கக்கூடிய எண்ணெயை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அவர்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்தியா அப்படி அல்ல. இந்தியாவில் பெரிய நெருக்கடி. இப்பொழுது பாருங்கள், சென்னை போன்ற இடங்களிலிருந்து நாங்கள் உங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். 102 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் $1 விட அதிகம் இந்திய மதிப்பீட்டிற்கு. $1 இந்திய மதிப்பு 95-96 அளவுல இருக்கிறது. இப்போது 108 ரூபாயாக 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் இந்தியாவிலே அதிகரித்திருக்கிறது. $1 ஒரு ரூபாய். அப்படி என்றால் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், ஒரு 10% பெட்ரோல் விலை மட்டும் ஒரு 7-8% அதிகரித்திருக்கிறது. டீசலும் அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல,
சென்னை போன்ற நகரங்களில் நாங்கள் பார்க்கிறோம், சாலை ஓரமாக ஏராளமான கடைகள். இந்திய மதிப்பிற்கு 1800 ரூபாய் ஒரு உருளையின் விலை மதிப்பு. அரசாங்கம் இதுவரைக்கும் வணிகத்திற்கான உருளை 1800 ரூபாய்க்கு இந்தியாவுக்கு கொடுத்தது. திடீரென மத்திய கிழக்கில் ஹெர்மூஸில் ஏற்பட்ட பதட்டத்தில் 900 ரூபாயை அதிகரித்தார்கள். அப்ப 1800 2700 மாறியது. இது அரசாங்கம். ஆனால் பிளாக்ல வாங்குறவங்க 4000 5000 ரூபாய் கொடுத்து அதை வாங்கினால் அவர்களுக்கு இந்தியாவிலே பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக ஒரு வடை 10 ரூபாய், இப்போது ஒரு வடை 15 ரூபாய். இதெல்லாம் நம்ம உலக மக்கள் தெரிய வேண்டும். ஒரு டீ ஒரு காஃபி 10 ரூபாய்க்கு வித்தது, இப்பொழுது அது 18 20 ரூபாய்க்கு மாறி இருக்கிறது. எல்லா பொருட்களும் இந்தியாவிலே ஏறி இருக்கிறது. அதே சமயம் நாங்கள் பதிவு செய்தால் ஒரு 4 நாளில் வருவது இன்றைக்கு 20 நாள் ஆனாலும் டெலிவரி இல்லை. காரணம், அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கிறது, சப்ளை குறைவா இருக்கிறது. சப்ளை இருந்தால் தானே நாங்கள் உங்களுக்கு தர முடியும், சப்ளை இல்லைனால் எப்படி தர முடியும் என்கின்ற வேலை. ஆனால் இந்திய அரசாங்கம் இதில் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு களச்சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவிலே எப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், கடந்த பல மாதங்களாக ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு பெரும் வகையான எண்ணெய்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. அவற்றில் இந்திய அரசாங்கம் பெற்றுக்கொண்ட லாபம் 80 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 1 டிரில்லியன் அளவிற்கு இந்தியா லாபத்தை சம்பாதித்தது. ஆனால் இந்தியாவுடைய நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் விலை குறைப்பு எதுவும் இந்திய மக்களுக்கு செய்யவில்லை. அவர்கள் செய்யவில்லை. ஏனென்றால் குஜராத்தி பனியாக்கள், குஜராத்தி அம்பானிகள், ஆதானிகள் அவர்கள் பெரும் சம்பாத்தியத்தை, அம்பானி குரூப் தான் இந்தியாவில் பெரிய ரிஃபைன். இந்தியாவிலே சந்தைப்படுத்தக்கூடிய எல்லா ரிஃபைனிலும் 20% எழுதப்படாத சட்டமாக அது அம்பானிக்கு போய்விடும். ரிலையன்ஸ் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை, இருக்கும். அவர்களே அதை எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்திய பொது சமூகம் ஒரு பெரிய அளவிற்கு கொதிநிலை அடைந்திருக்கிறது. என்ன, எங்களுக்கு இதுவரைக்கும் விலையை ஏற்றுகிறீர்கள்? இதற்கு முன்பு ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட போது $60க்கும் கீழ் நீங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது, பைசா ஒன்றையும் இந்தியா குறைக்கவில்லை. ஆகவே இதிலே நாம் பார்க்கின்ற போது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிய நாடுகளில் எல்லோரும் பாதித்திருந்தாலும் பெரும் பாதிப்பிற்கு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள், நேபாளம் போன்ற நாடுகள், வங்கதேசம், பாகிஸ்தான், இப்படி எல்லா நாடுகளும் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இலங்கை நிலவரம் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் 60% மேலான கப்பல் போக்குவரத்துகள் இலங்கை கடற்பரப்புகளால் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இலங்கை இருந்தும் அதனை சுதாகரித்துக் கொண்டு முன்னேறுவதில் இலங்கைக்கு என்ன தடையாக இருக்கின்றது? இலங்கைக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தாலும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திற்காக நிதி நெருக்கடி பெரிய அளவிலே இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இலங்கைக்கு ஒரு பெரிய நிதி நெருக்கடி இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறார்கள். 2022 காலகட்டங்களிலும் 23 காலகட்டங்களிலும் ராஜபக்சேயினுடைய பெரிய கொடூரமான நிலை. அதாவது நீங்கள் இந்தியாவை போன்று பாரம்பரியமாக வாரிசு அரசியலை அவர்கள் செய்தார்கள். இந்த வாரிசு அரசியலின் மூலம் இலங்கை மண்ணுக்கு ஒத்து வராத பல திட்டங்களை ராஜபக்ஷ குடும்பம் ஆரம்பித்தார்கள். கோத்தபையாவும் சரி, பசில் ராஜபக்ஷ எப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய மோசமான பாலிசியின் மூலம் இலங்கை மக்களை ஒரு வெறுப்பூட்டும் அரசியலில் தமிழ் சமூகத்தை தனித்துவமாக ஆக்குவதற்கும், அது சிங்கள பேராதிக்கத்தை, வலதுசாரி சிந்தனை இந்தியாவிலே எப்படி ஆளுகிற அரசாங்கம் பாரதிய ஜனதா, இந்திய இந்துத்துவ தேசியவாதம் எப்படி மக்களை பிரிக்க முயல்கிறார்களோ அதே முயற்சி செய்ததன் விளைவாக கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்த இலங்கை சமூகம் வளர்ச்சி பணிகளிலும், நெய்பரிங் கண்ட்ரியோர்ஸ் அவர்களுடைய நட்புகள், உலக ரீதியான பண்பாட்டு விவகாரம், நாட்டின் நிலைப்பாடுகள் எதையும் கவனிக்க தவறியதன் விளைவாக இலங்கை அல்லோகலப்பட்ட நிலைக்கு, பெட்ரோல் போட முடியாத நிலைக்கு வந்தபோதுதான் இலங்கையினுடைய பொது சமூகம் விழித்துக் கொண்டது. நன்கு கவனிங்கள். இலங்கைக்கு இந்தியாவில் பெரிய நாடு அது. இந்தியாவுடைய வருமானங்களும் இலங்கையினுடைய விவகாரத்தை நாம் கம்பேர் செய்ய முடியாது. ஏனென்று கேட்டால், நீங்கள் சொன்னால் இந்தியாவில் 88% ஆயில் இறக்குமதி தான் செய்யப்படுகிறது. இந்தியாவிலே ஆசாமிலே சில படுகைகள் இருக்கிறதே தவிர அது இல்லை. அது மாதிரி இலங்கையிலும் அதே போன்றுதான். பெரும்பான்மையான பொருட்கள் இலங்கையிலே மேனுஃபேக்சரிங் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். அவைகள் நிறைய இறக்குமதி தான் செய்யப்படுகிறது. ஆனாலும் இலங்கையினுடைய தேவைகள் மிக குறைவானதுதான். ஆனால் இந்தியாவுடைய தேவைகள் இலங்கை தேவைகள் மாதிரி பல 100 மடங்கு தேவை. ஆனால் இந்த நெருக்கடியை ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம்
தவறியது என்பது ஒரு விந்தையாகத்தான் இருக்கின்றது. அதற்கு ஒரு காரணங்கள் என்னவென்று தெரியவில்லை. இலங்கையில் வரும் நாட்களில் அமெரிக்காவுடைய பேராதிக்கம் மத்திய கிழக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்படும். இட்ஸ் டேக்ஸ் ஒரு 2 தசாப்தங்கள் கூட ஆகலாம். அப்படி வருகின்ற போது இலங்கை இந்த அதாவது எண்ணெய் தேவைகளை கணக்கில் கொண்டு இலங்கை தனது வெளிநாட்டு பாலிசியை கவனமாக கையாள வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்னைக்கு பாருங்கள், மிக மிக லாவகமாக அவ்வளவு பேரையும் ஒரு அடிமைத்துவ அரசியலை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு பர்ஷியர்களாக அழைக்கப்படுகிற ஈரானியர்களை தவிர அரபுகளில் பெரும்பான்மையானவர்கள் சவுதி அரேபியாவோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, குவைத்தோ, துருக்கியோ, கத்தரோ, ஜோர்டானோ, ஈஜிப்டோ, பஹ்ரைனோ, ஓமன், இப்படி எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடைய அடிமைகள் தான், அமெரிக்காவுடைய கையாள்களாகத்தான் இருந்தார்கள் இவ்வளவு காலம். நான் தப்பு சொல்லவில்லை. அடிமைகள் என்பது கொஞ்சம் கடும் போக்காக இருக்கலாம். அவர்கள் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாகத்தான் இருந்தார்கள், இன்க்ளூடிங் இஸ்ரேல். அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு பெட்ரோ டாலர் என்ற ஒரு தத்துவத்தின் மூலம் பல பில்லியன் கோடி டாலர்கள் அவர்களுக்கு லாபம் கிடைத்தது. அப்படியெல்லாம் அவர்கள் ஒரு தேசத்தையும் விடாமல் இருக்கின்ற போது இலங்கை போன்ற ஒரு சிறிய தேசங்கள் தனது வெளிநாட்டினுடைய உறவுகளை அவர்கள் சமநிலையிலே செய்ய வேண்டும். இந்தியாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, மத்திய கிழக்கில் அவர்களுக்கு ஒரு வலுவான பார்ட்னர் இருக்கவே வேண்டும். அது இலங்கைக்கு நல்லது. அந்த விவகாரத்தில் இலங்கை கொஞ்சம் தவறு இழைத்திருக்கிறதா என்பது நமக்கு அறிய முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இப்ராஹிம் ரைசி போன்ற தலைவர்கள் பிரதமராக அங்கே இருந்த காலத்தில் மசூத் பெசசியானுக்கு முன்பு அவர் சாப்பர் கிரஷ்ல இறந்து போனார். அவர் கடைசியாக மரணிக்கும் முன்பு இலங்கைக்கு தான் வந்தார். இலங்கையிலே வந்தார், இலங்கையினுடைய ஷியா பிரிவு மக்களை சந்தித்தார். இலங்கையோட ஈரானுக்கு நல்ல ஒரு நட்புறவு உண்டு. இந்த அனர்த்தம் முடிந்த பிறகு ஒருவேளை அந்த பாலிசியை மாற்றுவதற்கு அவர்கள் விரும்பலாம். 2 கோடி மக்களுக்கு சப்ளை செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் இருக்கலாம். அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு ஏராளமாக பணம் இல்லாமலே கொடுத்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாயை சும்மா கையில கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இலங்கை போன்ற ஒரு சின்ன தேசத்தில் ஒரு அழகான நட்புறவை ஏற்படுத்தி அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். எங்கேயோ சில குறைபாடுகள் இருக்கிறது என்பதுதான் எனது பார்வையாக இருக்கிறது. நீங்கள் இப்போது ராஜபக்ச தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். 2009 யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் ராஜபக்சவை மறக்க முடியாது. இன அழிப்பு மட்டுமல்ல, அந்த மக்களினுடைய அவலத்துக்கு காரணமா இருந்தவர். அதே போன்று இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார அழிவை எடுத்துக்கொண்டாலும் ராஜபக்சவை தவிர்க்க முடியாது. இந்த அரசாங்கம் ராஜபக்ச தொடர்பில் விரைந்து முடிவெடுப்பதை தாமதப்படுத்துவது என்பது எந்த வகையான ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம்? அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ராஜபக்ச மக்களை பைத்தியக்காரனாக ஆக்க முயற்சி செய்தார். ராஜபக்சே, நான் ஒரு வார்த்தையில் சொல்வதால், இலங்கையிலே அனந்தி சசிதரன் போன்றவர்களை நான் ஒரு ஊடகவியலாளர் பேட்டி எடுத்திருக்கிறேன். சிவாஜிலிங்கம் அவர்களோடு ரொம்ப நேரம் கதைத்திருக்கிறேன். அந்த கொடூரமான நிகழ்வுகளில் இந்தியாவினுடைய பொய்யர்கள், இந்திய அரசியல்வாதிகள் இலங்கை மக்களை மடையர்களாக மாற்றிக்கொண்டார்கள். அது எனக்கு ஒரு பக்கத்தில் வலி இருக்கத்தான் செய்தது. நம்முடைய மக்களை நாம் ஏமாற்றுவது, அதை சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு கேவலமான விவகாரம். ராஜபக்சேக்கு ஒரு இறையியல் தத்துவம் கொடுத்த மாபெரும் தண்டனை. கேவலப்பட்டு போய்விட்டான். எப்படி நம்முடைய மக்கள் நம்முடைய உறவுகளை கொலை செய்தானோ முள்ளிவாய்க்கால் முளைகள்ல, டெஸ்மண்ட் டூடு, கெல்லம் மாக்கரே, அந்த காலத்தில் பிரபாகரன் தோழர் ஐயா, மேதகு பிரபாகர் ஐயா அவர்கள் இருக்கின்ற போது, இந்த பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது, இந்தியாவிலிருந்து தூதுக்குழுவையே அவர்கள் அவருடைய காலத்திற்கு பின்பு சென்ற தூதுக்குழுவை மிரட்டினார் ராஜபக்ஷ. அதில் மாற்ற முடியாது. உதாரணத்திற்கு எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன் அவர்கள், அவரை பார்த்து கொண்டு கையை பிடித்துக் கொண்டு ராஜபக்ச சொன்னான், கொஞ்சம் முன்னால் வந்திருந்தால் நீ காலியாகி இருப்பாய். எவ்வளவு திமிர் என்று பாருங்கள். இன்றைக்கு அவன் உலகத்திலிருந்து அடையாளப்படுத்த முடியாத, அவன் சாகும் மரணம் காலம் வரைக்கும் இலங்கையிலே ஒரு நாதியற்ற அரசியல்வாதியாக மாறி போனான். அவன் மட்டும் மாறி போகவில்லை, அவருடைய குடும்பமும் மாறி போய்விட்டது. அதற்கு உடையாளம் அது ஒரு தண்டனை. அந்த மக்கள், எம்முடைய உறவுகள் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். அவருடைய கண்ணீரும் கம்பளையும் அவனுடைய குடும்பத்திற்கு இனி இலங்கையில் எந்த காலத்திற்கு இடமில்லை என்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது இயற்கை கொடுத்த ஒரு பெரும் தண்டனை. இந்த நிலையில் நாம் இங்கே பார்ப்பது, இலங்கை மட்டுமல்லாமல் மக்களை அவர்கள் பௌத்த விஹாரை கையில் போட்டுக்கொண்டு இந்தியாவிலே இந்துத்துவ தேசியவாதம் எப்படி செய்கிறதோ அதை விட மோசமாக அவர்கள் நடந்து பௌத்த வலதுசாரி தூண்டுதலை ஏற்படுத்தி, தெரிந்தோ தெரியாமல் அங்குள்ள இஸ்லாமியர்களை ஆரம்ப காலகட்டத்தில் தனக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கி கொண்டு, தற்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இலங்கை தமிழ் முஸ்லிம்களுக்கு எதிராக
உலகத்திலே எங்கும் நடக்காத ஒரு கொடூரத்தை அரங்கேற்றியது ராஜபக்ஷ அரசாங்கம். உங்களுக்கு தெரியும். அதாவது கோவிட் காலத்தில் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. உலகத்துல எந்த முனையிலும் எரிக்கப்படவில்லை. திருப்பி கேட்டால் யூதர்கள் கூட எரித்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு நடந்த ஒரு கொடூரம் ராஜபக்சேவுடைய காலத்தில் தானே நடந்தது. அதை நாம் மறக்க முடியாது. அடுத்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு இறக்குமதிக்கு தடை போட்டு எல்லாரும் இயற்கை உரத்துக்கு நீங்கள் மாறுங்கள், யூரியா தேவையில்லை என்று ஒரு கேவலமான ஒரு அறிவற்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததால் இலங்கை உற்பத்தியிலே பெரும் சரிவை சந்தித்தது. அதற்கு பிறகு இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு இதுதான் ஒரு மூல காரணமாக ஆகி போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அதிபர் இந்த பாலிசி எல்லாம் அவர் வருகின்ற போதே அவர் ஏவிபியினுடைய ஒரு மூவ்மெண்ட் தான். ஆரம்ப காலகட்டத்தில் ஜனதா விமுக்தி பெரமுன என்றவர்கள் ஒரு கடும்போக்குவாதிகள் தான். அவர்களை பற்றி நாம் நிறைய படித்து தான் இருக்கின்றோம். அது இன்னொரு தலைப்பில் பேசலாம். அப்படி இருந்தும் கூட தற்போது வரை அவர் மீது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு விமர்சனங்கள் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு தமிழர்களுடைய சித்திரவதைகள், தமிழர்களுடைய மோசமான நிலைப்பாடுகள், தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து ஒரு எதையும் எதிர்பார்க்காத நம்மை போன்றவர்கள் கடுமையான கஷ்டப்படுகிறார்கள். தமிழர்களை பொறுத்தவரை இலங்கை எப்படி ஒரு செய்தியை உலகத்திற்கு போராளி குழுவின் மூலம் சென்றதென்றால், அந்த மானத்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை விடாமல் நம்முடைய இனம் தொடர்ந்து போராடியது. அது இன்றைக்கு மறைமுகமாகத்தான் ஓய்வு எடுத்திருக்கிறது. அது இந்த ஓய்வு இன்று இல்லை, இன்னும் சில தசாப்தங்களுக்கு பின்னால் வரும். அதை மட்டும் நீங்கள் குறித்தவர்கள். அவர் விதைத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார் மேதகு. அது அழிந்து போகவில்லை, அது பதறும் இல்லை, அதில் பச்சையம் அதிகமாக இருக்கிறது. தற்போது அந்த விதை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றில்லை என்றாவது அந்த விதை உங்களுக்கு தளிர்த்து ஆலமரமாக மாறும் என்பதில் சத்தியமான உண்மை. அதற்கு 47 ஆண்டுகள் அடிமைத்துவமாக வைக்கப்பட்ட ஈரானை நீங்கள் இன்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும். இன்னும் பல வருஷத்திற்கு உணவில்லாமல், எதுவுமே இல்லாமல் செல்கின்ற இந்த ஈரான் தேசத்தை பற்றி நாம் பேசுகின்றோம். இன்னைக்கு அவர்களுக்கு பணம் குவிகிறது. நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் அவர்களுக்கு வியாபாரம் நடக்கப் போகிறது. இப்போது மட்டும் 15-18 கோடிக்கு நேற்று முன்தினம் 4 மில்லியன், அதாவது 4 மில்லியன் என்றால் 40 லட்சம் பேரல்களை அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். 300 லட்சம் கோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோசன் அசெட்ஸ் மூலம் 24 பில்லியன் வருகிறது. ஏற்கனவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் 10 பில்லியனை நன்கொடையாக கொடுத்து விட்டார்கள். அவர்கள் அமெரிக்காவோடு சேர்ந்திருந்தார்கள். 3 பில்லியன் பணமாக கொடுத்து விட்டார்கள். கத்தர் 12 பில்லியன் கொடுத்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் 50 ஆண்டுகள், 5 தசாப்தங்களாக கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட அந்த இனம் இன்னைக்கு உரிமைகளுக்காக வேண்டி மன திடத்தோடு எழுந்திருக்கிற அதே நிலை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையிலும் நடக்கும். அது இன்று எப்போது நடக்கும் என்பது பைபிளில் ஒரு வசனம் சொல்வார். பல காரியங்கள் நடக்கும். அது எப்படி நடந்தது என்பது நமது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என பைபிளில் ஒரு வசனம் வரும். கர்த்தரால் இது ஆகும் என்பதை போன்று எம்முடைய உறவுகளுக்கான அந்த விடுதலை, தனித்துவமான ஒரு சுயாதீனமான ஈழம் கண்டிப்பாக பிறக்கும். இன்று நடந்தது நிச்சயம் அல்ல. நினைக்கிறார்கள் மௌனித்து போய்விட்டதே, மரணித்து போய்விட்டதா விடுதலை வேட்கை என்று. அல்ல, அது வரும். அது எப்படி வரும்? விதைத்து விட்டுத்தானே போகின்றிருக்கின்றார் மேதகு. அந்த விதை பதறல்லவே, அது நசுங்கி போனதல்லவே, அது பச்சையம் இருக்கிறது, அதுக்கு நியூரோஃபில் இருக்கிறது, குளோரோஃபில் இருக்கிறது. அந்த குளோரோஃபிலின் மூலமாக தளிர்க்கக்கூடிய அந்த பச்சையம் ஆலவிருட்சமாக இன்றிலே நாளை நடக்கும் என்பதை ஒரு தமிழ் தேசத்தின் ஒரு மிகப்பெரிய ஆதரவாளனாக மட்டுமல்ல, உணர்வுகளின், சத்தியத்தின், வேதத்தின் உண்மையின் அடிப்படையிலே நான் இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீங்கள் இப்போது ராஜபக்ச தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அவருடைய சகோதரர் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்போது விசாரணைகள் இலங்கையில் தீவிரமடைந்திருக்கின்றது. இலங்கையினுடைய பொருளாதார சரிவுக்கு காரணமானது ராஜபக்ச குடும்பமும் அவரோடு சேர்ந்த உடனிருந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்கின்ற விடயம் பட்டவர்த்தனமாக வெளிவந்திருக்கின்றது. நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள், 12 லட்சம் ரூபாயை ஒரு கைதுக்கு பிணை வழங்குவதற்காக நீதியமைச்சரின் மகன் பெற்றிருக்கின்றார். இப்படி அவருடைய அமைச்சர்கள், ஜனாதிபதி என்ற அனைவரிலும் மூலம் இந்த சூழ்நிலையில் அனுர்குமார திசாநாயக்க அரசு இந்த விடயங்களை துரிதப்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கு ஆங்காங்கே போராட்டங்களிலும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இப்போது கிறிஸ் வழக்கு என்று ஒன்று இலங்கையில் பேசப்படுகிறது. அதற்கான 2 சாட்சியங்களை இந்தியாவிலிருந்து அழைத்து வருவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அரசு இந்த காலத்தில் என்ன கடமைகளை முக்கியமாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அரசாங்கத்தை பொறுத்தவரை அனுரா திசாநாயக்க அவர் ஒரு வலதுசாரி ஆதரவாளர். அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கும் ஒரு பெரிய டிசென்டாக ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால்
அவர் மீது பெரிய அளவுக்கு இதுவரை புகார்கள் ஒன்றும் எழவில்லையோ என்று நாம் எழுந்ததாக நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை விட ரொம்ப கவனிக்க வேண்டும், தேசத்தினுடைய அமைதிதான் முக்கியம். இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், மத்திய கிழக்கில் இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலை உருவானதற்கு காரணம் என்ன? அதற்கு இனவெறுப்புத்தான் காரணம். இனவெறுப்புத்தான் காரணம், வேறு ஒன்றும் அல்ல. பலஸ்தீனத்திலிருந்து செட்டிலர்ஸ் குடியிருப்பாக அவர்கள் உள்ளே சென்று இன்றைக்கு யூகே போன்ற நாடுகளும் அதைத்தான் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இலங்கையிலும் உரிமைகள் பறிக்கப்பட்டது. இலங்கையினுடைய அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டதின் விளைவாக இலங்கை தமிழ் சமூகம் பல ஆண்டுகளாக இன்று கூட அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படவில்லை. இப்போது ராஜபக்ஷ போன்ற கொடூரனை அந்த மண்ணிலிருந்து அகற்றிய பிறகும் அவன் ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய, அவர் பற்றி வைத்திருக்கக்கூடிய, அவரால் உருவாக்கப்பட்ட மோசமான நிலைப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கையிலுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அரச தலைமைக்கு உண்டு, அவருக்கு உண்டு, ஜனாதிபதிக்கு உண்டு. ஏனென்று சொன்னால், முதற்கண் உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகம் கொதித்தெழும். அந்த சமூகம் கொதித்தெழுகின்ற போது போராட்டம் ஏற்படும். அப்படி என்றால் ஒரு வலுவற்ற நிலை உருவாகும். நாம் இலங்கையினுடைய விவகாரத்தை நான் இதைவிட இன்னொரு தலைப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக தரப்போகிறேன். இப்போது என்னவென்றால், தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதிகளில் சிங்கள குடியிருப்புகளை அதிகப்படுத்துவது. நல்லா கவனியுங்கள். சிங்கள குடியிருப்புகள் மட்டுமல்ல, தமிழர்கள் கோவில்களை நாம் இங்கே வழிபாட்டு நிலையங்களில் சிங்கள கோயில்களை பௌத்த விகாரை கொண்டு நிறுவுவது அண்மை காலமாக கடந்த காலங்களிலிருந்து அதிகரித்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆளால் மட்டுமாக தமிழர்கள் பாரம்பரியமாக பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக மூர்கள் வருவதற்கு முன்பே அங்கே உருவான ஒரு சமூகம் அது. அதில் இவர் கவனம் செலுத்த வேண்டும். செலுத்திவிட்டு உரிமைகள் கொடுக்கப்படுவதற்கு நன்கு அவர் பாதுகாக்க வேண்டும். மற்ற விவகாரத்தில் பெட்ரோல் விவகாரமோ டீசல் விவகாரமோ அது இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு டெம்பரவரி பிரச்சனை. இதே போல ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது மத்திய கிழக்கிலே. நீங்கள் பாருங்கள், பிலஸ்தீனர்கள் என்று பைபிளிலே வரக்கூடிய ஒரு அதிகாரம், பார்வோனுடைய காலத்தில் அவர்கள் இங்கே குடியேறினார்கள். அப்படி குடியேறிய பிறகும் கூட அந்த பார்வோனியருடைய காலத்தில் குடியேறுவதற்கு முன்பே அங்க பலஸ்தீனர்கள் இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. இப்பொழுது அவர்களுக்கு பிராமிஸ்ட் லேண்ட் என்று பைபிள் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் எந்த நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் போராடிய ஒரு போராளி மக்கள். அவர் ஒரு இறை தூதர் அல்லது இறைமகனாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அது வேறு விவகாரம். அந்த விவகாரத்தில் நாம் போக வேண்டியதில்லை. எப்படி அந்த பிரச்சனை லெபனானில் இன்னைக்கு ஒரு பஃபர் சோனை ஆரம்பித்து உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஒரு பஃபர் சோனை ஆரம்பித்து சிரியாவில் ஒரு பஃபர் சோனை ஆரம்பித்து உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். காசாவில் ஒரு பஃபர் சோனை இரேக மண்டலத்தை ஆரம்பித்து உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதே போன்று இன்னைக்கு ராஜபக்ஷ அவருடைய அரசு செத்து போய்விட்டது, அவருடைய கொள்கைகள் செத்து போய்விட்டது, அவருடைய ஆதிக்கம் செத்து போய்விட்டது, அவருடைய குடும்ப அரசியல் ஓய்ந்து விட்டது. அது எமது தமிழ் மக்களுடைய உணர்வுகள். இதில் என்னென்ன கரைகள் இருக்கிறது என்பதை திரு அனுரா திசாநாயக்கா முதலில் கவனிக்க வேண்டும். கவனித்து அப்படிப்பட்ட அனைவருக்குமான ஒரு பொது அரசாங்கத்தை அவர் நிர்ணயம் செய்வது. மற்ற விவகாரம் இருக்கு, அனர்த்தம் வருகிறது, பெட்ரோல் வருகிறது, டீசல் வருகிறது, அதை போன்று விலைவாசி உயர்கிறது, எல்லோருக்கும் உரியது. இட்ஸ் ஃபார் ஆல், எல்லோருக்கும் உரியது. அதை தவிர்த்து தமிழர்களுக்கு பறிக்கப்பட்ட உரிமைகள், தமிழர்களுடைய இடத்திலே தேவையற்ற குடியிருப்பு, ஜெருசலத்தில் இவர்கள் எப்படியெல்லாம் மேற்கு கரையிலே செட்டிலர்ஸ 5 லட்சத்துக்கான யூதர்களை குடியேற்றி, அதே போன்று தமிழர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த இந்த இடத்தில் சிங்கள குடியிருப்பை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு நியாயமான விவகாரம் இருக்க வேண்டும். உடனடியாக செய்கின்ற போது அனைவருக்குமான அரசாக அது மாறும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் குடும்ப ஆட்சிக்கு முடிவு வந்து விட்டது அல்லது குடும்ப ஆட்சி நிறைவு பெற்று விட்டது என்று. ஆனால் மஹிந்த ராஜபக்ச கேட்கின்றார், என்னிடம் இப்போது ஆட்சியை தாருங்கள் என்று. நாமல் ராஜபக்ச அவருடைய புதல்வர் கூறுகிறார், 2029ஆம் ஆண்டின் நான் தான் ஜனாதிபதி என்று. ஒரு நீண்ட அரசியல் பார்வையாளராக இவை இயற்கை நீதிக்கு அப்பால் சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? சாத்தியமே இல்லை. அழகாக சொல்கின்றேன். இன்றைக்கு ராஜபக்ஷ என்பவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு கதாநாயகனாக உலாவந்தார். அவருடைய பேச்சு, அவருடைய துணி, அவருடைய அந்த முறை, எங்களுக்கு இங்கிருந்து தமிழ் ஊடகவியலாளர்கள் எல்லாம் அவரை ஒரு கதாநாயகனாக காட்ட முற்பட்டார்கள். அவரை எப்படி கதாநாயகனாக காட்ட முற்பட்டார்கள் என்றால்,
இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கூட ராஜபக்சேக்கு ஆதரவு அளித்தார்கள். அது ரொம்ப ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. அதில் கடைசி வரைக்கு நின்றது தமிழ் தேசிய அரசியலில் மிகுந்த ஆர்வலர்களாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டுடைய சில அரசியல்வாதிகள். அவர்கள் வெளிப்படையாக பேசினாலும் அவனுடைய கொடூரத்தை எதிர்த்து நின்றார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமும் அன்று தமிழர்களை வேண்டுமென்றே அளித்த காங்கிரஸ் அரசாங்கமும் ஒன்றுதான். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி மாற்று கருத்து இல்லாத போது அவரை பெரிய ஹீரோவாக காட்டினார்கள். பெரிய ஹீரோவாக காட்டினார்கள். தமிழ்நாட்டிலும் சரி, தேசிய அரசியலும் சரி, இந்திய வலதுசாரிகளும் சரி, பெரிய ஹீரோவாக காட்டினார்கள். ஆனால் இவர்கள் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை மக்களினுடைய மனங்களில் அவர் இப்போது இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு நீ எந்த காலமும் ஆட்சி வராது, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கோ அவருடைய மகனுக்கோ கோத்தபையா போன்ற வாரிசுகளுக்கோ இனி எந்த காலத்திலும் ஆட்சி வராது. ஏனென்றால் மனசாட்சி என்பது தமிழர்கள் என்றோ சிங்களர்கள் என்றோ இலங்கை தமிழ் முஸ்லிம்கள் என்றோ அல்ல. மனசாட்சியும் உண்மையும் அப்படித்தான். எல்லாரும் ஒரு தமிழ்நாட்டை பாருங்கள். தமிழ்நாட்டில் சி ஜோசப் விஜய் என்று எப்படி வந்தார்? அவர் வந்த காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அவரை விஜய் என்று ஒருத்தர் இருந்தார். அவரை இங்கே போன்ற இந்துத்துவ அரசியல்வாதிகள் ஜோசப் என்று அவர் ஒரு கிறிஸ்தவராக முனைய முற்பட்டார்கள். விளைவு என்ன? அனைவரும் அவருக்கு வாக்களித்தார்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்துக்கள் அல்ல, அனைவருக்குமானது. எந்த தொகுதியிலும் அவர் யார் என்று தெரியாத அளவிற்கு தமிழ் சமூகம் அவருக்கு வாக்களித்தது. அதே போன்று இலங்கையில் தமிழர்கள் என்றும் சிங்களவர்கள் என்றும் இஸ்லாமியர்கள் கடந்த காலங்களில் இவர்கள் வசியப்படுத்தப்பட்ட அந்த மாய பிம்பத்தில் விழுந்து விட்டார்கள். இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நன்கு புரிந்து விட்டார்கள். பல இடங்களில் சிங்கள காடையர்களின் மூலமாக பள்ளிவாசல் உடைக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. காத்தாங்குடி போன்ற இடங்களிலும் கூட புறநகர் பகுதிகளில் சில சம்பவங்கள்லாம் நடந்திருது. அது ஒரு நீண்ட விவாதம், அதை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இனி இலங்கை அரசியலில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கோ கொத்தபையா அவருடைய சகோதர குடும்பத்திற்கோ நீ எந்த பசில் ராஜபக்ஷ இருந்தாலும், நிமல் ராஜபக்ஷ இருந்தாலும், என்ன பக்ஷையாக இருந்தாலும் இனி அவர்களுக்கான இடம் இல்லை என்பது முக்கியம். அதே போன்று நீங்கள் சொல்லும் மாதிரி திசாநாயக்காவுடைய ஆட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அங்கே ஒரு ஒற்றுமை இல்லை என்கிற ஒரு நிலைமையும் அது பலகீனமான ஒரு அரசியலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது நம் வருங்காலத்தில் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யூகித்து தான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் அனுர்குமாரவின் ஆட்சி மீது இதுவரைக்கும் வெளிப்படையாக ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை தாண்டி குறை எதுவும் சொல்வதற்கு இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை குறையேதும் இல்லை. ஆனாலும் குறையேதும் இருந்திருந்தால் தமிழர்கள் அவர் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பார். ஏவிபி போன்ற ஒரு ஆரம்பத்தில் ஒரு இயக்கம், அது வேற ஜனதா விமுக்தி பெரமுன ஒன்று இயக்கம் என்பது அது புரட்சிகார ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் தான். அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் 1972 காலகட்டத்தில் நடந்தது, அதற்கு பின்பு நடந்த விவகாரம் எல்லாம் வேறு. தற்போது அவர் கீழ்மட்டத்தில் இருந்து நடந்தால் அவர் கொஞ்சம் நைஸாக அவர் தனது அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறார் என்றுதான் நம்ப தோன்றுகின்றது. அப்படி ஒரு பெரிய குறைகள் இதுவரைக்கும், மற்ற குறைகள் உண்டு, ஆட்சியிலே கட்டமைப்பு, மற்ற விவகாரங்கள் உண்டு. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வது இந்த விவகாரத்தை மட்டும்தான் சொல்கின்றேன். அதற்கான எஞ்சிய காலகட்டங்களில் அவர் எப்படி செய்வார் அல்லது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கிறதா என்பதை நான் இன்னொரு காணொளியிலே உங்களுக்கு தெளிவாக இலங்கையினுடைய ஓட்டங்கள், இலங்கையினுடைய அவருடைய கால ஓட்டங்கள் எப்படி நடந்திருக்கிறது என்பதெல்லாம் புள்ளியாக உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக பல்வேறுபட்ட சிரமத்தின் மத்தியிலும் நேரமின்மையின் மத்தியிலும் லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அன்பு நேர்களுக்கு ஒரு தயவான வேண்டுகோள், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு அமைவாக எங்களுடைய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமாக இருக்கக்கூடிய சுபியான் அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருந்தோம். முடிந்தவரை ஒவ்வொரு வாரங்களிலும் அவரோடு இணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். பல ஈழத்தமிழர்களின் கோரிக்கைக்கு அமைவாக பல சிரமங்கள், நேற்று தொழில்நுட்ப கோளாறு என்று பல்வேறுபட்ட சிரமங்கள் மத்தியிலும் இன்று அது கைகூடி இருக்கின்றது. முடிந்தவரை அவர் தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்திருப்பார் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் கூறிக்கொண்டு பல சிரமங்கள் மத்தியில் இணைந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நாமும் தொடர்ந்து பேச காத்திருக்கிறோம். மிக்க நன்றி. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன்.
இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா காதல் கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.